சமணர். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஒரு 112 பாயிண்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. பட் நேற்றே இது வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். மார்க்கெட் வந்து நல்லா செம்மையாக அடிச்சிருக்காங்க. மேபி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நாளைக்கு இருக்கலாம். டிஸ்பைட் ஆஃப் வீக்கெண்டு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அப்போ இது உண்மையிலே இது ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இது மாதிரி ஆயிருக்கானாக்கா ப்ராபப்ளி அதுதான். அது எதுக்காக அப்படி சொல்கிறேன்றதை நான் வந்து ஃபர்தர் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சரி, அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இன்னும் போர் எப்போ முடியும்னு தெரியல. 3 வாரம் ஆயிடுச்சு. ஒருவேளை போர் முடிஞ்சிச்சுனாக்கா இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனை, இந்த எல்என்ஜி பிரச்சனை எல்லாம் தீர்ந்து விலையெல்லாம் சரியாயிடுமோ அப்படின்னாக்கா அங்கே தான் மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து இருக்கு. என்னன்னாக்கா ஒன்று வந்து இப்போது கவர்மெண்ட்டு எல்லா பல நாடுகள் வந்து அவங்க பெட்ரோல் டீசல் விலையில ஏற்றிட்டாங்க. நம்ம நாட்டில் வந்து ஏற்றலை. ஸோ இது வந்து மேனேஜ் பண்ணிடணும், நம்ம மக்களுக்கு அந்த பேர்டன் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். இன்னொரு ஆஸ்பெக்டில் எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஒரு 5 ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் இருக்குது, இன்க்ளூடிங் நம்ம தமிழ்நாட்டில் கூட எலெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த டைமில் இதை பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால கூட இருக்கலாம். ஸோ ஒருவேளை வந்து இது மக்களுக்கு இந்த பேர்டன் கொடுக்க வேணான்றது ஒரு மேபி ஷார்ட் டேர்மில் சரியாயிடுன்ற ஒரு ஆஸ்பெக்டில் கூட இருக்கலாம். பட் இது ஷார்ட் டேர்மில் இது சரி ஆகுமா அப்படின்னாக்கா ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னாக்கா, இது ஈரான் மேலேயே வந்து நிறைய ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபீல்டில் வந்துட்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஈரான் வந்துட்டு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்துட்டு பழி வாங்குற விதமாக அங்கேயும் வந்து நிறைய ஒரு எல்என்ஜி அண்ட் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபீல்டில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அராம்கோவில் கூட நம்ம எல்லாம் கேள்விப்பட்டோம். அப்போ இது எல்லாமே வந்து சரியாகிறதுக்கு ஒரு வார் நிமிஷம் கூட சரி ஆகிறதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ போர் முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு சப்ளை வந்து ஒரு நார்மலாக வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து டிமாண்டை வந்து கண்டிப்பாக இருக்க தான் போகுது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு மேபி இந்த ஆயில் ப்ரைஸ் வந்து $100 அரவுண்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாள் வந்து ஒரு $70 முன்ன பின்ன வந்து அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ திருப்பும் வந்து நியர் ஃபியூச்சரில் 70 வருமானாக்கா சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு $100 அந்த ரேஞ்சிலேயே வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மாத காலத்துக்கு அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் வந்து பெரிய இம்பேக்ட்ஸ் வந்துட்டு எக்கனாமிக்கலும் சரி பல விஷயங்களையும் நம்ம ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். அதோட இம்பேக்ட் எல்லாமே வந்து மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ அதனால் வந்து அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு வந்துட்டு எல்லா மார்க்கெட்டுமே வந்து அந்த பழைய ஆல் டைம் ஹை போகுமான்னாக்கா டவுட்டாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி போகிற போக்கில் எப்படி மார்க்கெட் போகுது, எப்படி வந்து ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோஸ் மாறுதுன்ற விஷயம் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். பட் எப்போவுமே இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராபபிலிட்டி தான். ஸோ நிறைய டைமில் இது கரெக்டாக இருக்கும். பட் ப்ராபபிலிட்டி ஏதாவது நல்ல ஒரு சுச்சுவேஷன் மாறிச்சு அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கூட இருக்கலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ ஃபர்தராக வீடியோக்குள்ளே வந்து எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டிசிஷன் எடுக்கிறதா புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தலைமையான வேண்டுகோள், ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரைட், சரி ஒன்று வீடியோக்களை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஐ டேட்டா. ஸோ நேற்று வந்து 700 பாயிண்ட் மேலே அடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 7558 கோடி வந்து எஃப்ஐ வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இது இருக்குன்றது எதிர்பார்த்தது தான். அதே மாதிரி நிறைய இருந்தது. பட் ஒரு ஆப்போசிட் சைட்லனாக்கா எப்போவுமே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்தளவுக்கு வந்து எஃப்ஐ வந்து செல் பண்ணியிருக்காங்களோ அதை விட கிட்டத்தட்ட அந்தளவுக்கு அதோட கொஞ்சம் அதிகமாகவே வந்து இது வரைக்குமே வந்து டிஐ வந்து பை பண்ணது பார்த்துருக்கோம். பட் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எந்த அளவுக்கு செல் பண்ணாங்களோ அது பாதிக்கு தான் வந்து அவங்களால வந்து வாங்க முடிஞ்சிருக்காது. ஸோ இதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்துட்டு அந்த எஸ்ஐபி பணம் எல்லாமே வந்து மந்த் பிகினிங்கில் வரும். ஸோ நிறைய வந்து பை பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ மேபி வந்து பணம் அடிக்கோட்டை இல்லையா அப்படின்றது கூட ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால் கூட வந்து இருக்கலாம். ஸோ இது ஒரு நோட்டபுள் பாயிண்ட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐபிஓன்னு வரும்போது சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைனிங் இன்ஸ்டிடியூட். ஸோ இந்த ஐபிஓ வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. 24 வரை இது ஓப்பனில் இருக்கும். இதோட ஷெட்யூல் வந்து 30 இது வந்து மினி ரத்னு சொல்லுவாங்க. பிஎஸ்யூவில் வர கேட்டகரி கோல் ப்ராஜெக்ட் வந்து இது ஒர்க் பண்ணுறது. எஸ்பெஷலி வந்து கோல் இந்தியாவுக்காக நிறைய வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 163, 172 ரேஞ்சில் இருக்கும். ஸோ இதோட மினிமம் பிட் அமௌண்ட் வந்து 13,040 rupees. ஸோ இது வந்து ஒரு பிஎஸ்ஓ அப்படின்றதுனால லாங் டேர்மில் வந்து நிறைய பேர் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. பார்க்கலாம் போகிற போக்கில் வந்து இதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வருது, லிஸ்டிங் எப்படி வருதுன்றதை நம்ம கம்மிங் டேஸில் பார்க்கலாம்.
ரைட். ஸோ மார்க்கெட் பார்க்கும்போது இன்னைக்கு சொல்லியிருந்தேன் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக வந்து நம்மளது இருக்கும் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அது மாரி தான் இருக்கு. பட் இதில ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்கா, ஜப்பான் மார்க்கெட் இன்னைக்கு 3.38% டவுனு. அதே மாரி சைனா மார்க்கெட் கிட்டத்தட்ட 1% பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 1 டவுன். பட் நம்மளது பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு பாசிட்டிவா வந்து முடிஞ்சு ஒரு 0.5% வந்து பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. ஸோ மத்தது எல்லாமே ஒரு நியர் ஃப்ளாட்ல தான் இருக்கு. ஸோ இப்போ யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து நெகட்டிவ்ல இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி எல்லாமே கிரீன்ல இருந்தது. இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல மாறி இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் எனிவே நம்மளது வந்து மத்ததெல்லாம் நெகட்டிவ்ல போகும்போது, நம்மளது ஒரு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது வந்து, ஒரு ஆறுதலான விஷயமா நம்ம அத எடுத்துக்கலாம். ஸோ எப்படி பிராட் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 112 பாயிண்ட், லார்ஜ் கேப் 114, மிட் கேப் 117, ஸ்மால் கேப் 38 பாயிண்ட், மைக்ரோ கேப் வந்து 172 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவா வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே கிரீன்ல இருந்தா கூட வந்து இது ஒரு டீப் கிரீன் கிடையாது. இந்த மாரியான ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இப்போதைக்கு சந்தோஷப்படுற விஷயமும் கிடையாது. அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கோம். நொந்து நூலாயிருப்பாங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம். ஸோ இந்த ஒரு மைனர் பாசிட்டிவிட்டி எல்லாம் வந்துட்டு அ அ வெந்த புண்ணுல வேல பாய்ச்சறதுக்கு மருந்து போடுற மாரிலாம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இன்னும் அடி வாங்குறதுக்கு இன்னும் நெறைய இருக்குன்னு தான் தோணுது. விக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0.03% வந்து இன்க்ரீஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. பெரிய அளவுல ஒரு நியர் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி செக்டாரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பெரிய அளவுல வந்து சேஞ்சஸ் ஒண்ணும் பார்க்க முடியல. பட் வந்து நிஃப்டி வந்துட்டு நிஃப்டி ஐடி வந்து 2% பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. அதே மாரி பிஎஸ்யு பேங்க். ஃபார்மா கிட்டத்தட்ட 2%, மெட்டல் 1.5%ன்னு சொல்லலாம். ஸோ லீஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரியாலிட்டி வந்து 0.93% நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி பேங்க் வந்து 0.04 ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட்டா வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே இங்க கிரீன்ல காட்டினா கூட வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாரி தான். அந்த அளவு நொந்து நூலாகி அடி வாங்கினதுக்கு வந்து இது பெரிய அளவு ஒரு என்ன சொல்ல இதம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாலாம் ஒன்றும் கிடையாது. பட் மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து ரெட் ஜோன் தான். ஸோ எல்லாமே வந்து நம்ம சார்ட்டில் எப்படி பிரதிபலிக்கிறது என்றதை பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,115 இருக்குது. ஸோ இதோடைய நெக்ஸ்ட் டார்கெட் வந்து டவுன் சைட் டார்கெட் வந்து வீக்லியில் நேற்று பார்த்த வீக்லி சார்ட் வச்சு 22,000 வந்து இதோடைய நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டில் வந்து டவுன் சைடில் தான் இருக்குது. அதே மாரி நம்முடைய பேங்க் பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ராடேல ஒரு 54,000 வந்து ஒரு டச் பண்ணா கூட மேலே போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அந்த விக் பார்த்தோம்னா நமக்கு கிளியரா தெரியும். ஒரு நல்ல ஒரு ஹெவி செல்லிங் பிரஷர் வந்து இன்னும் வந்து பேங்க்ல இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. தென் ஐடி பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவா வந்திருக்கு. பட் இங்கே மத்ததெல்லாம் ஹெவியா விழும்போது வந்து இது வந்து கொஞ்சமா தான் விழுந்தது. ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஸ்டேபிளா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு என்ன சொல்றது விழுந்தாலும் வந்து பெரிய அளவுல விழாம வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் டேக்கர் ஓவரால் மார்க்கெட் வந்ததுனாக்கா இது நல்லாவே திரும்பும். பட் இது கிட்டத்தட்ட வந்து நியர் பாட்டம் அவுட் அப்படின்ற மாரி தான் இருக்கு. பட் இதோடைய நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 27,750 இருந்தா கூட வந்துட்டு இந்த இடத்துல இந்த 29,000 ரேஞ்சில வந்து ஒரு அகைன் நல்ல ஒரு கன்சாலிடேட் ஆயிட்டிருக்கு. பட் 31,000 வந்தது இந்த ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இதுக்கு இருக்கும். தென் ஸ்மால் கேப் பொறுத்தவரைக்கும் 15,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். பட் இதுவுமே வந்து டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ ஓவராலா பார்க்கும்போது குளோபல் மார்க்கெட் கூட வந்து ரெட் ஜோன்ல தான் இருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட்லயும் ஸ்டில் வந்து ரெட் ஜோன்ல தான் இருக்கு. ஸோ நம்முடைய யுஎஸ் மார்க்கெட் எப்படி நேத்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். டவ் வந்துட்டு 203 பாயிண்ட் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. S&P 500 18 பாயிண்ட். நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து 61 பாயிண்ட் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. ஸோ டவ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேற்று எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட் வந்து 45,750 அதோட சப்போர்ட் நேற்று டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்து முடிஞ்சிருக்கு. பட் ஸ்டில் வந்து இது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. எந்தவித அப் ட்ரெண்டுக்கான அறிகுறி கிடையாது. அதே மாதிரி S&P 500 பார்த்தீங்கன்னாக்கா அதுவுமே 6,600 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அது நேற்று எல்லாமே பிரேக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மார்ஜினலி கொஞ்சம் மேலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. 6,606 பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ அதுவும் வந்து எக்ஸாக்டாக டவ் மாதிரி ஒரு சப்போர்ட்டில் தான் வந்து நின்றுட்டுருக்கு. பிரேக் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்குது, பிரேக் டவுன் ஆகிறதுக்கு. தென் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் நல்லாவே ஹெவியாக ஃபாலோ இருந்தால் கூட க்ளோஸ் டு க்ளோஸ் பேசிஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெக்கவர் ஆகிருக்குன்னு தான் சொல்லலாம். இப்போ 20,200 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் முதல்ல இருந்தது. இப்போ பிரேக் பண்ணி கொஞ்சம் கீழே வந்திருந்தா கூட ஸ்டில் அந்த சப்போர்ட் ஜோன் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஓவரலாக பார்க்கும்போது யுஎஸ் மார்க்கெட் கூட வந்து ஸ்டில் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ நம்முடைய யூஎஸ்டினா 93 73 ஆல் டைம்
லோவில் இருக்குது, ஹெவியாக டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டுருக்கு. இப்போ 99.59 வந்து இருக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து ஸ்டில் டவுனில் தான் இருக்குது. இதெல்லாம் கவலைப்படாமல் வீக்கெண்ட் வந்து நல்லா ஜாலியாக இதமாக பதமாக கொண்டாடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.